டாப் 4 நிழலில் மறைந்தாலும் ஐபிஎல்லில் ரசிகர்கள் மனதை வென்றவர் எஸ் பத்ரிநாத். இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாட்டுல சென்னையில பிறந்த சுப்பிரமணிய பத்ரிநாத் அவர்கள் இவர் ஒரு கிளாஸ் ரைட் ஹேண்டர் மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். தமிழ்நாட்டு அணிக்காக மொத்தம் 145 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு அணியின் கேப்டனாவும் இவர் இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ரஞ்சி டிராபில 10,000 ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாலுமே இந்திய அணியில இவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தது. ஃபேப் 4 ஆன சச்சின், லக்ஷ்மன், டிராவிட், கங்குலி இவங்க இருந்ததுனால இவருக்கு இந்திய அணியில வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது. மொத்தமா இந்திய அணிக்காக 2 டெஸ்ட், 7 ஒன் டே, ஒரே ஒரு T20 மட்டும் தான் விளையாடி இருக்காரு. 2008ல ஐபிஎல் விளையாடுறதுக்காக சிஎஸ்கே டீம் பத்ரிநாத்தை பிக் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவரோட ஐபிஎல் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. சிஎஸ்கேக்காக மிடில் ஆர்டர்ல தன்னோட சாலிட் பேட்டிங்க காட்டிய பத்ரிநாத் அவர்கள் நிறைய மேட்ச் தன்னோட சாலிட் இன்னிங்ஸ் ஆடி சிஎஸ்கே தோல்வி நிலையில இருந்து வெற்றி நிலைக்கு கூட்டு போயிட்டு விட்டுருக்காரு. 2010 மற்றும் 2011 சிஎஸ்கே ஐபிஎல் டைட்டில் வின் பண்றதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. இந்தியாக்காக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா வந்திருக்க வேண்டியவர் இவரு. அவருக்கு கம்மியான வாய்ப்பு கிடைச்சதுனால மீதி காலத்தை ஐபிஎல் விளையாடியே ஓட்டிட்டாருங்க. 2018ல கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண இவரு இப்போ கரண்ட்லி ஒரு பிரபல சேனல்ல தமிழ் கமெண்டேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. டாப் 4 நிழலில் மறைந்தாலும் ரசிகர்கள் மனதில் என்றும் வாழும் சூப்பர் ஹீரோ மிஸ்டர் டிபெண்டபிள் பத்ரிநாத் தாங்க.